Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் ஃப்ரூட்டை பற்றி பேச போகிறோம். இந்த டிராகன் ஃப்ரூட் வந்த புதுசில் இதை பார்த்தாலே ஒரு டிராகன் மாதிரி இருந்தது. இதை எப்படி வெட்டணும், எப்படி சாப்பிடணும் எதுவுமே தெரியல. இப்போ ஈஸி, நம்ம கட் பண்ணிட்டா அந்த தோல் ஈஸியாக நம்ம அப்படியே உரிச்சிட்டு அப்படியே அதை கட் பண்ணி சாப்பிட்லாம். டிராகன் ஃப்ரூட் ரெண்டு கலர்ஸில் வருது, ரெட் கலர், ஒயிட் கலர், அண்ட் ரெண்டுத்துலேயுமே உள்ள கருப்பு கலர் சீட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சீட்ஸ் ரொம்ப எளிமையாக சாப்பிட்லாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ டிராகன் ஃப்ரூட்டோட நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 60 கேலரிஸ் தான் 100 கிராம்ஸில் அண்ட் அரவுண்ட் 12 to 13 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட். ப்ரோட்டீன் குறைவு தான், 1 கிராம் கூட இல்லை, அண்ட் பொட்டாசியம் சத்து இருக்குது. பட் ஃபைபர் இதில் 3 to 5 கிராம்ஸ் இருக்குது. அதனால நெட் கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 8 to 10 கிராம்ஸ் தான். இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட். அப்படின்னா டயபெட்டிஸ்க்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா கேலரியும் குறைவு, அது சுகரை ஏற்றாது, இதில் ஃபைபரும் இருக்குது, அதனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் இந்த டைஜஷன் ஆகாத, இது ஏப்பம் எடுக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கோ அவங்க தாராளமாக டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஃபைபரும் இருக்குது, ஆனால் ஈஸியும் டைஜஸ்டபிள் இந்த ஃபைபர். இப்போ பார்த்திங்கன்னா இதனால் கட் ஹெல்த், அதாவது நம்மளோட வயிறு, இன்டெஸ்டைன், அதோட ஹெல்த் பெட்டர் ஆகி இதனால் நல்ல கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் பீட்டா கேரட்டின் இருக்குது, அதுவும் அந்த ரெட் கலர் டிராகன் ஃப்ரூட்டில் பீட்டா கேரட்டின் இருக்குது. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற மற்ற நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் லைகோபீன், பெட்டாலீன், இந்த மாதிரி பல விதமான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குது. இதில் விட்டமின் சி கூட இருக்குது. அதனால ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது ஹார்ட் ஹெல்த் வராத தவிர்க்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்குது. சில ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது கேன்சர் வராத தவிர்க்குது. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் மெக்னீஷியமும் இருக்குது, கொஞ்சம் கால்சியமும் இருக்குது, செலீனியமும் இருக்குது. ஸோ பல விதமான நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை எப்படி சாப்பிட்லாம்? மற்ற ஃப்ரூட் மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை அப்படியே சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரூட் சாலட் மாதிரி பண்ணணுன்னா அதுலேயும் போட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக கட் பண்ணி சாஃப்டாக ஈட் பண்ணுற ஃப்ரூட் தான், அண்ட் ரொம்ப ஈஸி கட் பண்ணுறது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சுட்டு திக்காக இதை அப்படியே குடிக்கலாம். பட் பெட்டர் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது தான். ஏன்னா நம்ம கடித்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அந்த டைம், நம்ம கடிக்கிற டைம், அது ஸ்டமக்குள்ளே போய் அது பல விதமான ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணி இது டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. இப்போ இதில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால அதுவும் ஹார்ட் ஹெல்த் வராத தவிர்க்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால இது ரீசன்ட் பாஸ்டில் நல்ல டெவலப் ஆகிட்டு வருது. இது நீங்கள் யூஸ் பண்ணி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.